பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்றால், காதலர் தினம், அன்பர்கள் தினம், வேலண்டைன்ஸ் டே என்று இந்த பிப்ரவரி 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிற இந்த நாளுடைய வரலாற்றையும் இதிலிருந்து நாம் என்ன காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம் என்ற விஷயங்கள் தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த வேலண்டைன் டே எப்படி உருவானது என்றால், இதில் நிறைய புராண காரியங்களை, அநேக காரியங்களை சொல்லுகிறார்கள். இந்த வேலண்டைன் என்கின்ற ஒரு மத போதகர் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, இந்த ரோமர்கள் ஆட்சி காலத்துல ஒரு சட்டம் ஏற்றப்பட்டிருந்தது. 2ஆம் கிளாடியஸ் என்கின்ற ஒரு பேரரசனால் இந்த இராணுவத்தில் இருக்கிறவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அவர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தால் அவர்கள் இன்னும் அதிக செயலோடு அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் அந்த போர்க்களத்துல அந்த போர் புரிவார்கள் என்று திருமணமே அவர்கள் செய்து கொள்ளக்கூடாது என்று ஒரு சட்டத்தை ஏற்றுகிறார். அப்போ இந்த வேலண்டைன் என்கின்ற இந்த மத போதகர் அந்த பேரரசருக்கு தெரியாமல் அநேக திருமணங்களை அவர் நடத்தி வைக்கிறார். கள்ளத்தனமாக, அதாவது 2 பேர் காதலிச்சாங்கன்னா அவங்களுக்கு இவர் என்ன பண்றாருன்னா, மறைமுகமாக திருமணத்தை அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ராஜாவுக்கு தெரியாமல், அந்த அரசருக்கு தெரியாமல் இவர் நடத்தி வைக்கிறார். அப்போ இந்த விஷயம் அந்த பேரரசருக்கு தெரிந்தவுடனே இவரை சிறைப்பிடித்து அநேக சித்திரவதைகள் படுத்தி இவருக்கு என்ன பண்றாங்கன்னா, இவருக்கு மரண தண்டனை அவர்கள் கொடுக்கிறார். அப்போ அந்த மரண தண்டனை அந்த நிறைவேறுகிற அந்த நாட்களுக்குள்ளாக அவர் சிறையில் இருக்கும் போது அந்த சிறைச்சாலை அதிகாரியுடைய ஒரு மகள், அவரோடு கூட இவருக்கு ஒரு அவர் மேல, அவங்களுக்கு இவர் மேல, அதாவது இவருக்கு அவங்க மேல ஒரு பாசம், ஒரு நேசம் ஏற்பட்டது. அப்போ இவர் அவர்களுக்கு என்ன பண்றாருன்னா, ஒரு கடிதத்தை எழுதுகிறார். என்ன எழுதுறாருன்னா, இந்த அன்பானவளுக்கு வேலண்டைன் இடமிருந்து அப்படின்ற இந்த கடிதத்தை அவர் தொடங்குகிறார். அதற்கு பின்பதாக அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கடிதத்தை கொடுக்கிறார். நிறைய காரியங்கள் நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். அநேக காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. அவர் மரித்த பிறகு அவருடைய அந்த பிப்ரவரி 14ஆம் தேதியான அந்த நாளை அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, வேலண்டைன்ஸ் டேவாக கொண்டாடுகிறார்கள். அதாவது அன்பர்களின் தினம், அதாவது காதலர்கள் தினமாக. இந்நாள் வரைக்கும் அது முதல்ல அந்த வெளி நாடுகளிலே கொண்டாடப்பட்டது. இப்போ நம்முடைய நாட்டிலே கூட அது என்ன பண்றது, கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ அதனுடைய காரணம் என்னன்னா, ஒரு வேலண்டைன் என்கின்ற ஒரு மனிதர் அந்த காதலித்தவர்களுக்கு அவர் திருமணத்தை நடத்தி வைக்கிறார். அது பின்பதாக அவர் சிறையில் அடக்கப்படுகிறார். அந்த சிறையிலே அவருக்கு ஒரு நேசம் ஒரு பெண்ணின் மீது உண்டாகிறது. அவர்களுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, அன்பின் அந்த கடிதத்தை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். பின்பதாக அவர் கொலை செய்யப்படுகிறார். ஸோ அந்த நாளை தான் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, காதல் தினமாக கொண்டாடி வருகிறார்கள். சரி, இதுல இருந்து நாம என்ன காரியத்தை கற்றுக்கொள்கிறோம் என்றால், இந்த வேலண்டைன் என்கின்றவர் ஒரு கிறிஸ்தவர் சாதாரண மனிதர்களுக்காக, அவர்களுடைய அந்த திருமணத்திற்காக, இல்லைன்னா இவர் நேசித்த அந்த பெண்களுக்காக, இல்லைன்னா அந்த ராஜாவுடைய சட்டத்தை அவர் மீறியதற்காக அவர் கொலை செய்யப்படுகிறார். அதனால அவர் அந்த நாளை அவருக்கு இந்நாள் வரைக்கும் நம்ம காதல தினமாக நம்ம என்ன பண்றோம்னா கொண்டாடி கொண்டு வருகிறோம். ஆனால் கிறிஸ்து இயேசு நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர் நாம் என்ன பண்றோம்னா, கிறிஸ்துவை நாம் அறியாமல் இருக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம இன்னும் புரியாமல் இருக்கிறோம். இதுதான் ரொம்ப கவலையான விஷயம். ஒரு கிறிஸ்தவர் மரித்த நாளை காதலர் தினமாக இவ்வளவு நாள் கொண்டாடி வருகிறோம். நமக்காக கிறிஸ்துவே மரித்தார் என்ற அந்த நம்பிக்கையை, அந்த காரணத்தை, அந்த தெய்வத்தை நாம் என்ன பண்றோம்னா ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும். ஆனால் அதை நம்ம நினைக்க மறந்துடுறோம். நாம் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம், பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். எந்த ஒரு மனுஷனோ எந்த ஒரு தெய்வமோ சொல்லாத ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களில் அன்பா இருக்கிறேன். நிறைய மனுஷர்கள் சொல்லுவாங்க, நிறைய ஆட்கள் சொல்லுவாங்க, நம் நம்பினவர்கள் சொல்லுவாங்க, நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன், நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன். இல்லைன்னா மனசுக்கு பிடிச்ச பெண்ணிடமோ அந்த ஆணிடமோ அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு வார்த்தை, நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன். ஆனா இந்த அன்பு கடைசி வரைக்கும் நிலைக்குமா? நீங்க பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த அன்பு நிலைக்கவே நிலைக்காது. அநேக சூழ்நிலைகள் நிமித்தம், பிரச்சனைகள் நிமித்தம், அவங்க வாழ்க்கையில இருக்கிற அநேக காரியங்கள் நிமித்தம் அந்த அன்பு என்ன பண்ணலாம், அப்படியே தணிந்து கொண்டே போகும். இதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை பாருங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்றால், அவர் நம்மேல் வைத்த அன்பு அது மாறாத அன்பா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான்
உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நம்மை ஏமாற்றாத ஒரு அன்பு, நம்மை மோசம் பண்ணாத ஒரு அன்பு யாருடைய அன்புன்னு கேட்டீங்கன்னா அது இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு மாத்திரம்தான். அல்லேலூயா. இன்னும் நிறைய வசனங்களை நாம் தியானிக்கலாம். ஆதாரமாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நல்லவனுக்காக ஒருத்தர் மரிக்கலாங்க, நீதிமானுக்காக ஒருத்தர் மரிக்கலாங்க. பாவிகளா இருக்கிற நமக்காக அவர் மரித்ததினாலே அவர் நம் மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தர்லி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூறுகிறார். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட அன்பான தெய்வத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அநேக சூழ்நிலையில நம்ம நினைக்க மறந்துடுறோம். அவர் நம்ம மேல் வைத்த அன்பு மாறாது. அவர் நம்ம மேல் வைத்த அன்பு ஒரு நாளும் நம்ம ஏமாற்றாது. அவர் நம்ம மேல் வைத்த அன்பு ஒரு நாளும் நம்ம துக்கப்படுத்தாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம மேல் அவர் அன்பா இருக்கிறதுனாலதான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். நம்ம மேல் அன்பா இருக்கிறதுனாலதான் அவர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து தீர்த்தார். நம்ம மேல் அன்பா இருக்கிறதுனாலதான் அவ்வளவு பாடுகள், அவ்வளவு துக்கங்கள், அவ்வளவு நிந்தைகள், அவ்வளவு அவமானங்களையும் இயேசு கிறிஸ்து சுமந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம மேல் அவர் அன்பா இருந்ததுனால். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பை இன்னைக்கு நாம அநேகர் மறந்துடுறோம். மனித அன்புகளுக்காக நம்ம இயங்குறோம். மனித அன்புகளுக்காக நம்ம என்ன பண்றோம்? நேரத்தை செலவிடுறோம். மனித அன்புகளுக்காக பணத்தை செலவிடுறோம். இந்த வேலண்டைன் ஒரு கடிதத்தை அனுப்புனாரு, இந்நாள் வரைக்கும் என்ன பண்றாங்க? எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு, இன்னும் கிரீட்டிங் கார்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றோம்? நம்ம கொடுக்குறோம். என்ன எதற்காக செய்யறோம், ஏன் செய்யறோம்ன்ற காரணமே தெரியல. நேசிக்கிறவங்களுக்கு அந்த கிரீட்டிங் கார்டு எடுத்துட்டு போய் கொடுத்துடணும். அதுதான் காதல் இருந்துட்டு நம்ம பண்ண வேண்டும். எவ்வளவு பணத்தை வீண்வரியம் செய்யறோம், நேரத்தை செலவு செய்யறோம், நம்முடைய காரியங்கள் எவ்வளவு செலவு செய்யறோம். ஆனால் நமக்காக ஜீவனையே கொடுத்த ஒரு அன்பு, அந்த அன்பை நம்ம அநேக நேரங்களை நினைக்க கூட மாற்றோம் பாருங்க. அல்லேலூயா. அந்த அன்பு உள்ளவர்களாய் நாம எப்ப தெரியுமா இருப்போம்? கிரீட்டிங் கார்டு கொடுக்கும் போதோ, இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கி கொடுக்கும் போதோ, இல்லைன்னா நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம நல்லது செய்யறதுனாலயோ, நமக்கு பிடிச்சவங்களை நம்ம நல்லவர்களாய் மெச்சிக்கொள்ளுங்கிறதுனாலயோ நான் அன்பானவனாய் இருக்கவே முடியாது பாருங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்துல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் உண்மையான அன்பு. நான் நேசிக்கிறவர்களுக்கு, என்னை நேசிக்கிறவர்களுக்கு, எனக்கு நன்மை செய்துகிறவர்களுக்கு, நான் நன்மை செய்ய நினைக்கிறவர்களுக்கு மாத்திரம் நம்ம அன்பு செலுத்தக்கூடாது பாருங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய பிரதான கற்பனை என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்துல 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அவ எல்லாவற்றையும் இங்க ஒரே கட்டளையில, ஒரே கற்பனையில நிறைவேற்றுகிறார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. நம்ம திட்டிப்போமா? நம்மள நம்ம அடிச்சுப்போமா? நம்மள நம்ம துன்புறுத்திப்போமா? அந்த அன்பு நம்மேல் நாம் வைத்த அன்பை போல பிறர் மேல அதே அன்பை வைக்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பான தெய்வத்தை தான் இன்னைக்கு நம்ம அநேகர் மறந்துடுறோம். அன்புகளுக்காக, மனித அன்புகளுக்காக ஏங்குறோம், மனித அன்புகளுக்காக நேரத்தை செலவிடுறோம், மனித அன்புகளுக்காக எவ்வளவு காரியங்களை செய்யறோம். ஆனா உண்மையான அன்பு எது என்பதை நம்ம அறியாம இருக்கிறோம். நமக்காக ஜீவனையை கொடுத்த அன்பு, நமக்காக எல்லாவற்றையும் செய்த அன்பு, நமக்காக சிலுவையில எல்லா பாடுகளையும் பட்ட அன்பு, நமக்காக ரத்தம் சிந்திய அன்பு, நமக்காக உயிரே கொடுத்த அன்பு, அந்த அன்பான இயேசு கிறிஸ்துவ இந்த நாள்ல நம்ம நினைவு கூறும். எதுங்க காதலர் தினம்? எது அன்பர்கள் தினம்? என் மேல் ஒருத்தர் அன்பா இருக்கிறேன், எனக்காக ஒருத்தர் உயிரே கொடுத்தாரு. அந்த அன்புக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே ஈடு கிடையாது. எவ்வளவு கிரீட்டிங் கார்ட்ஸ் கொடுத்தாலும், எவ்வளவு நகைகள் கொடுத்தாலும், பணங்கள் கொடுத்தாலும், எவ்வளவு நேரத்தை செலவிட்டாலும், எவ்வளவு பணத்தை செலவிட்டாலும், என்ன காரியத்தை செய்தாலும் இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பிற்கு நம்மால் ஈடு செய்யவே முடியாது. ஜீவனே கொடுத்த ஒரு அன்பு, அந்த அன்பை நம்ம நினைக்கணும் பாருங்க. வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஒரு கிறிஸ்தவர் மரித்த அந்த நாளை நினைவு கூர்ந்து நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம என்னென்னமோ செய்யறோம். கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறாரே, அந்த கிறிஸ்துவுக்காக நாம என்ன செய்திருக்கிறோம் இது வரைக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்காக ஜீவனே கொடுத்தாரு, அவருக்காக நாம என்ன செய்திருக்கிறோம்? நமக்காக உயிரே கொடுத்தாரு, அவருக்காக நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்த நாளிலே எனக்காக ஜீவனை கொடுத்தவருக்காக நான் என்ன செய்யணும், நான் எதாகிலும் செய்யணும் என்கின்ற உணர்வு நமக்கு வரணும். அதை காட்டிலும் மேலாக என் மேல் அன்பு வைத்ததற்காக எனக்காக ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார்னா அந்த அன்பை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணணும் பாருங்க. அந்த அன்பை நம்ம நினைச்சு பார்க்கணும்.
சாதாரண மனுஷன், ஒரு நாய் பூனை நம்ம இடத்துல அன்பா வாழாட்டினாலே நம்ம என்ன பண்றோம்? அது அன்பை நம்ம மறக்க மாட்டோம். நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார்னா அந்த அன்பை நம்ம அசட்டை பண்ணலாமா? இயேசு அன்பா இருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். அந்த அன்பை ஒரு நாள் உதாசீனப்படுத்தாது. அந்த ஒரு அன்பை ஒரு நாள் அசட்டை பண்ணாதீங்க. அந்த அன்பை ஒரு நாள் விட்டு விலகாதீங்க. நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன், அவர் உங்கள் மேல் அன்பா இருக்கிறார். நீங்களும் அவருடைய அன்பிலே நிலைத்திருங்க. கர்த்தர் இந்த நாள்ல கூட அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிற உங்க மேல அன்பா இருக்கிறார். உங்க குடும்பத்தின் மேல அன்பா இருக்கிறார். உங்க பிள்ளைகள் மேல அன்பா இருக்கிறார். அந்த அன்பிலே நீங்கள் நிலைத்திருக்கும் போது உங்களை ஆசீர்வதித்து அவர் உயர்த்த வல்லமையுடைய தெய்வமா இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவரா இருக்கிறார். இந்த வார்த்தை நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரார். ஆமீன்.